கைஸ் இதான் ரோலக்ஸ். ஓகே, இது ஒரு பப்பீஸோடைய ஃபாதர், நல்ல ஹெவி சைஸான ஒரு லாங் கோட் டாக். ஓகே, இதோட பப்பீஸ் தான் நம்மகிட்ட இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. இது தாண்டி இன்னும் 2 பப்பீஸ் கூட இருக்குது. தாராளமாட்டு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி தரலாம். நல்ல ஒரு லாங் கோட் லெவலில் நல்ல ஹெவி சைஸு, நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் இல்லை குவாலிட்டியான டாக்ஸ் வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நம்பர் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான டாக்ஸை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி நம்மக்கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப்ரடார் ரிட்ரீவர், கோல்டன் ரிட்ரீவர், ராட்வீலர் இந்த மாதிரி ப்ரீட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி வேணாலும் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஏன்னா ஹெவி ப்ரீடிங், அதாவது ஹெவி லைன்ஸோட டாக்ஸ், இதோட கோட் கண்டிஷன் ஃபாதரோட இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, அது மாதிரி ஒபீடியன்ட், அதாவது நல்ல கிணறுல இருந்து எடுக்கிற டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒபீடியண்ட்டாக இருக்கும். அதோட பப்பீஸும் ப்ராப்பராகிட்டு ஃபாதர் மதர் ஒபீடியண்ட்டாக இருந்தால் அவங்களுமே ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. நல்ல கார்டிங் இருக்கும். அது மாதிரி ப்ராப்பராக நம்ம சொல்கிறதெல்லாம் ஈஸியாக கேட்பாங்க. அது எல்லாமே ஜெனட்டிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இப்போ எந்த ஃபாதர் எந்த இதுன்னு தெரியாமல் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் குவாலிட்டியான ப்ரீடிங், குவாலிட்டியான பப்பி எடுத்தால் என்னையுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் சேனல். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் மேல் அண்ட் ஃபீமேல் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பற்றி உள்ள ப்ராப்பர் டீட்டெயில்ஸும் அது மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸோடைய கேரிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல லாங் கோட் பப்பீஸ். ஓகே, ரோலக்ஸோட பப்பீஸ் தான். இதுக்கு முன்னாடியும் சேம் இதே பிளேஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேஸை பார்த்த உடனே ப்ராப்பராகிட்டு பெரிய டாக்ஸ் வச்சுட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கும் ஓவர்லேயில் நான் காமிச்சிட்டு கொடுக்குறேன். ஓகே, இதோடைய ஃபாதரை நல்ல ஹெவி சைஸில் ஒரு லாங் கோட் பப்பீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பப்பீஸுக்கு இன்றைக்கி கரெக்டாக ஒரு 35 days தான் ஆச்சு. ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக எவ்வளோ சைஸாக இருக்குன்னு. அது மாதிரி ஹேர்லாம் பார்க்கும்போதே தெரியும். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இப்போவே ஹேர் இருக்குது. நார்மலாக லாங் கோட் இல்லாத ப்ரீட்ஸில், அதாவது புஷ் கோட், டபுள் புஷ் கோட் இல்லாத ப்ரீட், சிங்கிள் கோட் இதில் எல்லாமே இந்த அளவுக்கு ஹேரு சின்ன வயசில் இருக்காது. ஓகே, அது மேஜரான ஒரு விஷயம். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பப்பீஸோடைய இந்த கலர் டோன் இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே தெரியும். அதை தாண்டி நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம இருக்கிறது கன்னியாகுமரி. இங்கே இருந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தாராளமாட்டு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி நம்மக்கிட்ட பப்பீஸ் வாங்குகிற எல்லாருக்குமே ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷனுக்கான ப்ராப்பர் பில்லிங் செக்ஷன் கொடுத்து தான் நம்ம பப்பீஸ் சேல் பண்ணுறது. உங்களுக்கு கேசேவோடனா கேசேவோட, கேசே இல்லாமல் இருந்ததுன்னா கேசே இல்லாமல், எதாக இருந்தாலும் தாராளமாக சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுக்கணும். பப்பீஸுக்கு இன்னைக்கு 35 days இந்த ரேஞ்ச் ஆச்சு. அது மாதிரி 45 days ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டால் மதி, 45 to 50 days ஃபஸ்ட்டு வேக்சினும், டிவார்மிங் ஷெடியூல் 15 days ஒன்ஸ் டிவார்மிங் கொடுங்க. 15 days ஒன்று டிவார்மிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு 6 months வரைக்கும், 15 days வரைக்கும் சிரப் கொடுத்துட்டே இருங்க. 6 monthsக்கு பிறகு ப்ராப்பர் டேப்லெட் கொடுங்க. அதாவது டிவார்மிங்கு டேப்லெட் உண்டு, அது கொடுத்து வளர்க்கும்போது தான் பப்பீஸோடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ப்ராப்பராக வேக்சினேஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறைய பேர் பப்பீஸ் வாங்கின உடனே ஜஸ்ட் ஒரு கேஜை இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ உங்களுக்கு காமன் வால் இருக்குன்னா அதை ஃப்ரீயாக விட்டு எப்பவும் வளர்க்கலாம். ஒரு 5 hours 6 hours மட்டும் இப்போ ஒரு 6 months 8 months பிறகு சும்மா ஒரு கேஜ் பண்ணலாம். அது ஜஸ்ட் அவங்க எப்போவுமே சும்மா ஓடிட்டே இருக்கிறதுக்கு வேண்டி வேணால் நிப்பாட்டலாமே தவிர முழுக்க அந்த கேஜில் போட்டோ கெட்டி போட்டோ வளர்க்காதுங்க. அப்போ அதோடைய ஒரு மேஜர் ஸ்பெக்குன்னு சொல்லுவோம். அதாவது அதை இந்த கண்காணிக்கிறதா ஆரம்பித்து ப்ராப்பராக கார்டிங் செக்ஷன் அது எல்லாமே நீங்கள் அதை ரொம்ப நார்மலாக வளர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப இருக்காது. ப்ராப்பராக அதோட ஜெனட்டிக்லேயே எல்லாமே இருக்கும். ஆனால் அது கரெக்டாக நம்ம கொண்டு வர்றதுக்கு அதுக்கான ஒரு ரோலை நம்ம கொடுக்கணும். அது மாதிரி இப்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இப்போ நார்மலாக இப்போ ஜஸ்ட் இப்போ வீட்டில் கெஸ்ட் வராங்கனாலும் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக கார்டிங்க்கு வளர்க்குற டாக்ஸை ஈஸியாக பழக்க விடக்கூடாது. அந்த மாதிரி வளர்க்கும்போது தான் கண்டிப்பாக ஒரு பெட் ப்ளஸ் கார்டிங். ஓகே, இவங்க வீட்டில் உள்ளவங்க இவங்க வெளியே உள்ளவங்கன்னு அதுக்கு ஈஸியாக சின்னது தெரியும். ஸோ அது ஈஸியாக கார்டிங் செக்ஷனுக்கு நம்மளுடைய பப்பீஸை ஈஸியாகிட்டு வரவும் செய்யும். சரியா, இது ஒரு மேஜரான ஒரு விஷயம். அதை தாண்டி வேக்சின் போடாமல் சில பேர் வளர்க்குறாங்க. கண்டிப்பாக வேக்சின் போடுங்க. ஃபஸ்ட்டு 45 days, 21 days, 90 days ஆன்டிராபிக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு இயர்லி ஒன்ஸு கண்டிப்பாக வேக்சினை ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் மேஜராக அதுக்கு இருக்கக்கூடிய இந்த நோய்கள் எல்லாமே கண்டிப்பாக வராது. ஓகே, அது மாதிரி ஃபுட் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபுட்டு பெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக ராயல் கேனின் மேக்ஸி பப்பி, அது ஒரு நல்ல ஃபுட்டு. இல்லை N&D, அதுவுமே ஒரு நல்ல ஃபுட்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் அது இல்லாத பட்சத்தில் பெடிகிரி ப்ரோ போகலாம். அது இந்த 3மே ஓரளவு ஸ்டாண்டர்ட் ஃபுட்டு. இது தாண்டி பெடிகிரி அதெல்லாம் கொஞ்சம் நார்மல் தான். ஏன்னா ரேட் வைஸாக அது ரொம்ப கம்மியான ஷெல்லில் இருக்கும். அது மாதிரி ப்ராப்பராக அது கிடைக்காது. அது மாதிரி அந்த டாக் ஃபுட்டு, நல்ல ஒரு டாக் ஃபுட்டு கொடுக்கும்போது இதோடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது இந்த போனில் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த ஹேரு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நல்ல டாக் ஃபுட். ராயல் கேனில் எல்லாத்துலேயுமே அதுலேயே அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அது மாதிரி மல்டிவிட்டமின் சிரப்பும் கம்பல்சரி நீங்கள் கொடுங்க.
2 ml கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிவிட்டமின் சிரப் டெய்லி கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. அது மாதிரி முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு கொடுத்து வளர்த்துக்கலாம். பப்பீஸாக இருக்கும்போது இல்லை வளரும் போதும் தாராளமாக கொடுத்துக்கலாம். 1 வயசு வரைக்கும் வெள்ளைக்கரு மட்டும் டெய்லி ஒரு 5 கொடுக்கலாம். அது அவ்வளோ ப்ரோட்டீன். அது மாதிரி சிக்கன் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது சிக்கன் நம்ம ஒரு 50 to 53 டேஸுக்கு பிறகு போன்லெஸ் சிக்கன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டே போன் கொடுத்தா சரியாகாது. ஆஃப்டர் ஒரு 2 months பிறகு நீங்கள் ஒரு கோழி அப்படியே கொடுத்தாலும் இவங்க சாப்பிட்ருவாங்க. ஓகே, ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 45 டேஸ்லேருந்து 45 to 50 days அந்த டைமுக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிக்கும்போது போன்லெஸ் சிக்கன் பாயில் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வளர்த்துக்கணும். அது மாதிரி நிறைய சுகரு சால்ட் யூஸ் பண்ணி நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க டாக்ஸுக்கு. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கவே கூடாது. அது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அது கண்டிப்பாக டாக்ஸோடைய ஃபார்முலாவில் அது இல்லை. டாக்ஸ் எல்லாமே கார்னிவோரஸ், அதாவது ஊல்ஃப்லேருந்து வந்தது. அவங்க பச்சையான மீட்டை கொடுத்தாலும் அவங்க டைஜஷன் ஆகும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு அவுட்லைன் ப்ரோட்டீன், அதாவது ப்ராப்பரான ஒரு மீட் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு அதுக்கு மசாலா ஆட் பண்ணுறது அவங்களுடைய ஸ்டொமக் அப்செட் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா வச்சுட்டு டாக் ஃபுட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்கிறது. அது எல்லாமே ஃபாலோ பண்ணி வளர்த்தாலே உங்கள் வீட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி இருக்கும். இது ஒரு ஃபீமேல் பப்பி. ஓகே, ஃபீமேல் பப்பி பாருங்கள், ஃபீமேல் ஆல்ஃபா பப்பி. ஓகே, ஹெவி சைஸு. தாராளமாட்ட ஒரு ப்ரீடிங் செக்ஷனுக்கு ஒரு லாங் கோட் வச்சு மேட் பண்ணணும், ப்ரீட் பண்ணணும்னு இருக்கணும், தாராளமாக இதை ப்ரீட் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் சொல்லலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு கூட இனி ஒரு 2 மேல் பப்பீஸ் இருக்குது. அதையும் நான் அடுத்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். சரியா கைஸ்? அடுத்த ஒரு மேல் பப்பி பாருங்கள், எவ்வளோ ஹியூஜாக இருக்காங்க என்ன. ஓகே, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறது எப்படி அனுப்பி விடுவாங்கன்னு. சேஃபாக நம்ம பஸ்ஸில் வச்சு நம்ம அனுப்பி விட்ருவோம். ஓகே, இங்கே இருந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்குது. சேஃபாக அண்ட் செக்யூராக பண்ணிடலாம். இதோட பப்பீஸ் தான் நம்மகிட்ட இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. இது தாண்டி இன்னும் 2 பப்பீஸ் கூட இருக்குது. தாராளமாட்டு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணிடலாம். நல்ல ஒரு லாங் கோட் லெவலில் நல்ல ஹெவி சைஸு, நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் இல்லை குவாலிட்டியான டாக்ஸ் வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நம்பர் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான டாக்ஸாக நம்ம பண்ணி கொடுக்கலாம்.